சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்காரு. அதனால பதவிக்கு குறைவு இருக்காது. பதவி கிடைக்கிறதுல இருந்த தடைகள் விலகும். இது 17ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 17ஆம் தேதி வரைக்கும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனியின் பார்வையில் செவ்வாய் இருந்தார், பாக்கியாதிபதி. அந்த செவ்வாய் இந்த மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு குருவோடு இணைய போறாரு. சனி பார்வையை விட்டு விலகி உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயத்திலெல்லாம், ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்பட்டு இருந்த விஷயத்திலெல்லாம் விமோசனம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நீண்ட நாளைக்கு பிறகு பெருமூச்சு விடக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் மாத பிற்பகுதியில் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரதுனால அரசாங்க வகையில் அல்லது அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இதற்கு காரணம் என்னன்னா, சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஜூலை 19 புதன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.